ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. பகுதி 6. போன பகுதியில் நம்ம தேவா ஏன் நம்ம நித்து கிட்ட அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிட்டான், என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருந்துச்சுல்ல. அதை நம்ம இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சற்று நேரம் தூங்க முயன்று கட்டிலில் உருண்டு விட்டு ஒரு முடிவோடு எழுந்து வந்த தேவாவின் அறைக்கதவை தட்டினாள் இனியா. பட்டென்று திறந்த கதவு அவனும் தூங்கவில்லை என்பதை காட்டியது. இந்நேரம் எதுக்கு வந்த? உன்கிட்ட பேசணும். எல்லாம் காலையில பேசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்லையே. எனக்கு இருக்கு. இப்ப வரலன்னா உள்ளே வருவேன். என்ன? அவளை முளைத்தவளின் பார்வை சளைக்காமல் அவளும் தாங்கி நிற்க, வா என்று உரிமைவிட்டு தோட்டப்புறம் நகர்ந்தான். தோட்டத்துக்கு வந்தும் எதுவும் பேசாமல் கையை கட்டிக்கொண்டு அவன் சும்மாவே நிற்க, இனியாதானே ஆரம்பித்தாள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அணுவை என் கூட சேர விட மாட்டீங்க? அவளுக்கு அழுகையே வந்து விட்டது. அவ ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு தான். புரியல தேவா. நடிக்காதடி, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்பதான் புரியுது நீ எதையும் மறக்கலன்னு. அப்புறம் முன்ன நம்பி என் பிள்ளை எப்படி அனுப்புறது? மறக்கலன்னா இங்க வந்திருக்கவே மாட்டேனே தேவா. அப்படி இல்லைனாலும் உனக்காக உன் பொண்ணை பழி வாங்குவேன்னு நினைக்கிறியா? அவ்வளவு கேவலமாவா என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கே? அப்படின்னு நான் சொன்னானா? பின்ன நீ சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? 3 வயசுல நடந்ததை இன்னும் மனசுல வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கிறவளை எப்படி நம்புறது? அது மட்டுமா, என் கூட தனியா வர உனக்கு பயம். ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவேன்னு கூட நீ என்ன நம்பல. என்னது தேவா? எனக்கு 3 வயசுல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கே தெரியும் நான் முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன்னு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து வேணாம்னு தான் சொல்லுவேன். அப்பா, பிரவீன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வேற ஏதாவது வாங்கி தருவாங்க. அப்படியே பழகிட்டேன். தவிர 3 வயசுல நடந்த எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் சாதாரணமாக தான் சாத்வியை கேட்டேன். ட்ரெஸ் கதை விளையாட்டுக்கு சொன்னது. எல்லாத்துக்கும் குதர்க்கமா அர்த்தம் கண்டுபிடிக்காதீங்க. ஒரு கணம் கண்களை மூடி திறந்தவன், எப்படி இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். செல்ஃபிஷ், சைல்டிஷ் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் என் குழந்தைக்கு வேண்டாம் என்றபடி கிளம்ப முயல. நான் செல்ஃபிஷா தேவா? நான் செல்ஃபிஷா? அவள் ஏறக்குறைய கத்தினாள். பின்ன இல்லையா? வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் தாத்தா, பாட்டி, அப்பா எல்லோரும் உன்னை நினைச்சு அழுவாங்க. என்னை பற்றி நினைச்சியா? நான் தான் உன்னை துரத்திட்டேன்னு எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சி. தாத்தா பாட்டி பாசத்தை அனுபவிக்க கூட முடியவில்லை. அவங்க கூட மனசுல என்னை வெறுப்பாங்களோன்னு நரகத்துல இருந்தேன். ஆனா நீ கொழும்புல எந்த எண்ணமும் இல்லாம ஜாலியா தானே இருந்த. மித்ரா வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்குன்னே நான் வாழத் தொடங்கினது. ஆனா அது கடவுளுக்கே பொறுக்கலை. இப்போ எனக்கு மிஞ்சினது அணு மட்டும்தான். ஏதாவது குளறுபடி பண்ண கொன்னுடுவேன் என்று வீட்டுக்குள் சென்றவன் அரைக்கதவை அரைந்து சாத்தும் சத்தம் கேட்டது. அப்படியே மடிந்து பெஞ்சில் அமர்ந்தாள் இனியா. ஆமா, செல்ஃபிஷ் தான். போடா, 10 வயசு சின்னவனா. அன்னைக்கு நீ சாரி கேட்கலனாலும் ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேனே தேவா. அப்புறம் கூட கொழும்பு வந்தப்போ அந்த சம்பவம் நடக்காத மாதிரி தானே பேசினேன். பெரிய குற்ற உணர்ச்சி. தப்பு பண்ணிட்டேனேன்னு புரிஞ்சதில்ல. சாரி கேட்கணும்னு ஏண்டா தோணலை உனக்கு? சாரி கூட கேட்க தகுதி இல்லாத ஆளானா? என் வழியெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல. அணு பாவம் தேவா. என்னை மாதிரியே அவளையும் ஆக்கிடாது. அழுதபடியே இருந்தவர் அந்த பெஞ்சிலேயே தூங்கி போனான். முழங்கால்களில் முகத்தை புதைத்தபடி விசும்பிக் கொண்டிருந்தாள் இனியா. இரவு முழுவதும் குளிரில் நடுங்குவதும் தெரியாமல் தோட்டத்திலேயே கிடந்தவளுக்கு தொண்டை கட்டிப்போயிருந்தது. வீட்டினருக்கு புரிந்து விட்டிருக்க வேண்டும். இருவருக்கும் இடையில் போர் மூண்ட கதை. தெய்வா புறப்படும் நேரம்.
இவள் அறைக்குள் புகுந்து கொண்டு விட யாரும் அவளை எதுவுமே கேட்கவில்லை. புறப்பட்டு விட்டான் போலும். இப்போது ஹாலில் அவள் குரல் கேட்டது. இனி நான் இங்கிருந்து போகும் வரை இந்த பக்கம் எட்டியும் பார்க்க மாட்டான். பாட்டி, நெத்து நெத்து எங்க பாட்டி? அணுவின் கண்ணீர் குரல் கேட்க இவளுள் விம்மல் ஒன்று வெடித்து கிளம்பியது. அவளிடம் ஓடத் துடித்த மனதை வலுக்கட்டாயமாக அடக்கி இன்னும் இன்னும் அழுகையில் கரைந்தாள் அவள். நித்தோ நித்தோ, ஏன் வெளியே வரமாட்டேங்கிற? என் மேல கோபமா? கதவை திறந்து கொண்டு அணு வர ஓடிச் சென்று அவளை கட்டிக்கொண்டான். உன் மேல எனக்கு கோபமே வராது கண்ணம்மா. அப்புறம் ஏன் அலற என்றபடி பிஞ்சு கரங்கள் அவள் கண்ணீரை துடைக்கவும் அப்படியே கன்னத்தில் அழுத்திக் கொண்டாள் இனியா. அம்மா ஞாபகம் வந்துடுச்சம்மா என்றவள் வேறு ஏதோ பேசி சமாளித்தாள். நீ ஊருக்கு போயிடுவியா? கேட்கும் போதே அணுவின் குரல் உடைந்து கண்களில் கண்ணீர் முத்துக்கள் திரண்டு விட்டன. என்ன வகை பிணைப்பு இது? இவளை சந்தித்து முழுதாக 3 நாட்கள் கூட முடியவில்லை. தன்னுடையதை அவன் பறித்து போவதைப் போல் அல்லவா வலிக்கிறது. இத்தனைக்கும் அவன் மகன். இல்லம்மா, நான் ஊருக்கு போக மாட்டேன். நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போதும் இங்கே தான் இருப்பேன். அப்பா 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் அழைச்சிட்டு வருவார் என்றவன் விசும்பலுக்கிடையில், நீ எங்க வீட்டுக்கு வரியா என்று திடீரென்று கேட்க ஒரு கணம் அதிர்ந்தவள் தலையாட்டி வைத்தாள். அனுமா, அப்பா கூப்பிட்றான்மா. தேவகி இவ்வளவு நேரம் வாசலில் தான் நின்றிருப்பார் போலும். சேலை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டிருந்தாள். அவள் கன்னத்தில் எம்பி முத்தமிட அணு தந்தையிடம் போகும் முன் ஞாபகமாக கண்களை துடைத்துவிட்டுதான் போனாள். ஜன்னல் கம்பிகளை இறுக பற்றியபடி தெய்வீகனின் வாகனம் புறப்படுவதை பார்த்து கொண்டே நின்றவள் அதற்கு மேல் தாங்காமல் ஓடிச் சென்று பாட்டியின் மடியில் விழுந்து குமர ஆரம்பித்தாள். தொடர்ந்து வந்த நாட்கள் நரகமாய்தான் போயின இனியாவுக்கு. ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கிறவனை தாங்களும் வருத்தக்கூடாது என்று எதிலும் தலையிடுவதில்லை என்று பாட்டியும் அத்தையுமே சொல்லி கண் கலங்கும்போது அவள் என்ன செய்ய முடியும்? 2 வாரங்களுக்கு ஒரு முறையாவது இங்கே வந்து அணு சந்தோஷமா இருந்திருப்பாள். இனி அவள் இருக்கும் வரை அப்பன் இந்த பக்கமே அனுப்ப மாட்டான். பவி வேறு குடும்பத்துடன் ஊருக்கு போய்விட இன்னும் தனிமை வாட்டியது அவளை. தான் இறங்கி வந்துவிட்டாலே பிரச்சனை தீர்ந்துவிடும், எல்லாம் பழையபடி மாறிவிடும் என்று நினைத்துதான் வந்தாலே ஒழிய இப்படி தெய்வீகன் தரப்பிலிருந்து பொங்கி வெடித்ததை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் பழையபடி மாறிவிட்டதுதான். அதே பழைய அவளை வெறுக்கும் தெய்வா உட்பட. பிரவீன் அழைக்கும் போது தான் நல்லபடி இணைந்து விட்டதாக பொய்க்கூறி சமாளித்து விட்டாள். சொன்னால் கிளம்பி வரச் சொல்லி விடுவான். அவளை கலகலப்பாக சாத்விகன் செய்த முயற்சிகளும் அவ்வளவு பலனளிக்கவில்லை. வந்தாயிற்று, எல்லோரும் பார்த்தாயிற்று, சமாதானமும் ஆகியாயிற்று. இனி திரும்பி விடலாமா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அதே பழைய கதைதான். எல்லோர் பேச்சையும் சர்வ சாதாரணமாய் சமாளிப்பவளுக்கு இவன் பேச்சு மட்டும் மரண வலியாய் ரணம் செய்வது விந்தைதான். 2 நாட்களுக்கு பிறகு அணு பாட்டியோடு பேசும்போது அணுவுடன் பேசினாள். திரும்பவும் அவள் சற்று மௌனியானது போல் இருந்தது. கடல் கன்னிக்கு புதுவித முடியலங்காரம் செய்து விளையாடுவதாய் சொன்னாள். போனை வைத்த பின் நெடுநேரம் யோசித்த இனியாவின் மனதில் தோன்றியது ஒன்றுதான். இந்த தடவை தேவாவை அவள் ஜெயிக்க விட மாட்டாள். அவனோடு சமாதானமாவதெல்லாம் இப்போது அவளுக்கு ஒரு பொருட்டே இல்லை. தான் இங்கு இருக்கும் 1 மாதமும் அணுவுக்கு அவள் தேவை, அல்லது அணு இவளுக்கு தேவை. பார்க்கலாம் தெய்வா, இந்த தடவை நீயா நானா என்று மனதில் கருவிக்கொண்டவள் பாட்டியிடம் சென்று, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் தெய்வா வீட்டுக்கு போக வேண்டும், தேவாவுடன் பேசுங்கள் என்று கரராய் சொல்லிவிட்டாள்.
பல கலந்துரைகளுக்கு பிறகு பாட்டி தேவாவிடம் பேசுவதாக சொன்னான். அமைதியாக ஒரு நாள் சென்றது. தேவா எப்படி எடுத்துக்கொள்வான்? அவனை பாட்டியால் பணிய வைக்க முடியுமா? என்னை அங்கு தங்க வைக்க யோசிப்பானா? ஏன், ஏற்கனவே அங்கு புவி இருக்கால் தானே. பல சிந்தனைகள் அவளுக்குள்ளே ஓடிய போதுதான் தெய்வீகன் அவள் மொபைலுக்கு அழைத்தான். எதுவுமே நடக்காதது போல அவன் சர்வ சாதாரணமாய் நலம் விசாரிக்க அவளுக்குள் கோபம் மூண்டது. அமர்த்தலாகவே பதில் சொன்னாள். பாட்டி சொன்னாங்க, நீ அணுவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறதா? 2 நாளா சாப்பிடலையாமே. இரவு கூட பூரியை வெட்டினாளே. ஆமாம், எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இன்னும் 2 நாள் இருப்பான்னு நினைச்சேன். அந்த பக்கம் சிறிது நேரம் மௌனம். இவளும் எதுவும் பேசவில்லை. நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. என் கூடவே அணுவை வச்சிருந்து பழகிட்டேனா, சட்டுன்னு உங்ககிட்ட ஒட்டிக்கவும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு போல இருக்கு. சாரி. உனக்கு என் மேலே எந்த விருப்பம் இல்லைன்னா நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். அதுவும் உன் வீடுதான். அவன் சாரி கேட்டதுமே நடந்ததை அனைத்தும் துணி கொண்டு துடைத்தார் போல் மறைந்துவிட, நிஜமாவா என்று கூவினான். நாளைக்கு ரமணானா கூட வந்துடு. 1 மணி நேரம்தான் எடுக்கும். இப்போது அவன் குரலில் சிரிப்பு இருந்தது. மறுபக்கம் அணுவின் சிரிப்பு குரல் கேட்டது. போனை மகளிடம் தந்துவிட ஆர்வமாய் பேசியவள் ஆண்டி என்று ஏதோ சொல்ல வர, தெய்வா அவளிடம் ஏதோ ரகசியம் சொன்னதும் பிறகு இருவரும் சிரித்ததும் அவளை அவ்வளவு பாதிக்கவில்லை. பாட்டியை கட்டி முத்தமிட்டு நன்றி சொன்னவள் பிரவீனிடம் தான் ஹட்டான் போவதை தெரிவிக்க ஓடினாள். என்னவா இருக்கும்? நம்ம பாசமுள்ள அப்பா மகளுக்குள்ள என்ன அது ரகசியம்? அவங்க ஏன் அவ்வளோ சிரிச்சாங்க? என்ன காரணம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரிஸ். மீளாதோ என் வசந்தம்.